ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், வா என்ற சொல்லின் வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னென்னா வந்தாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ராமன் வந்தான் இது எவ்வகை தொடர் என்ன கேட்குறாங்க? எழுவாய் தொடர். ஓகேங்களா? ராமன் வந்தான் எவ்வகை தொடர்ன்றது எழுவாய் தொடர். அடுத்து, ஒரு அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து மேற்கதுவாய் எதுகை. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 4 சரிங்க, இது எல்லாமே வந்து ஒன்றி வர சொல்லுங்க, அது வந்து மேற்கதுவாய் எதுகைன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், இச்சொல்லின் பொருள் என்ன? நனந்தலை உலகம். நனந்தலை என்பது அகன்ற உலகம்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் என்பதுக்கான பொருள் வந்து மானத்தை பணம் காக்கும். சரிங்களா? மரத்தை இலை காக்கும் என்பது மானத்தை வந்து பணம் காக்கும். அடுத்த 6வது கொஸ்டின், மோனை சொல்லை கண்டறிக. நந்தனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயப்பா. இதுக்கான மீனிங் வந்து நந்தனம் வந்து நந்தவனம் நற்றமிழ் மோனை சொல். ஓகேவா? நந்தவனம் நற்றமிழ் என்பதுதான் மோனை சொல். சரியான மோனை சொல் வந்து எடுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து பொருள் வந்து ஒற்றுமை இன்மை. அடுத்து, விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர்னு சொல்கிறாங்க. தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் என்பது பண்புத்தொகை. அடுத்து, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூல் தமிழ் நூலாக அமைந்தது வந்து தண்டி அலங்காரம். ஓகேங்களா? காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்த கொஸ்டின், மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வந்து வேய்வாங்க, போடக்கூடாது. ஓகேங்களா? மரபு பிழை நீக்கி எழுதணும். அடுத்த கொஸ்டின் வந்து ஓசை. வெண்பா வந்து செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, ஓங்கல் ஓசை வந்து பொருந்தாத சொல் இந்த இடத்துல. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல். ஊக்கத்தோட எதிர்ச்சொல் வந்து சோர்வு. ஓகேங்களா? அடுத்து பிரித்து எழுதுக்க ஒன்று, நீள் உழைப்பு. இது வந்து நீள் கூட்டல் உழைப்புன்னு பிரித்து எழுதலாம். அடுத்த கொஸ்டின் வந்து படமாட கோவில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு ஆதுமை. பாடலில் பயின்று வந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. பொழிப்பு மோனை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் வந்து கட்டளை வாக்கியம். அடுத்து, இமிலிசை இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மல்லிகை சூடினால் இது வந்து என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. பொருளாகு பெயர். மல்லிகை என்பது ஒரு பொருள். அடுத்து 20வது கொஸ்டின் வந்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள். நெக்ஸ்ட், திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யாருன்னா நாவை காக்காதவர். ஓகேங்களா? 21வது கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22, நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மர பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னா ஓமை அணின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுனா ஞானக்குறள். ஓகேங்களா? அவர் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஞானக்குறள். நெக்ஸ்ட், கரை பொரு இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. கரை ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு. அடுத்த கொஸ்டின், புறநானூற்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப்பு. வளவன் ஏவா வானூர்தி இடம்பெற்ற நூலுமே புறநானூறு தான். அடுத்து, இது வந்து ஒரு புது கொஸ்டின். புறநானூற்றின் நூலை த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical தமிழ், த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தது யாருன்னா வந்து ஜார்ஜ் எல் ஹார்ச். ஓகேங்களா? அடுத்து, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். ஓகேங்களா? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். அடுத்த கொஸ்டின் வந்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா வளவன். ஓகேங்களா? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து வளவன். 300,000 காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. அடுத்த கொஸ்டின், சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து வேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் வடிகள் கூப்பிட்ட நூல் வந்து எதுனா பல்லு. நெக்ஸ்ட், சந்து இலக்கியம் அல்லது வாய் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது வந்து தூது. அடுத்த கொஸ்டின், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடக்கூத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் யாருன்னா திருமூலர். அடுத்த கொஸ்டின், வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். கொஸ்டின் நம்பர் 36, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா உவேசா. ஓகேங்களா?
காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொன்னார்னா கால்டுவெல். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், தாதா சாஹேப் பால்கே விருது வந்து முதன்மையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் வந்து முத்துசாமி. முத்துசாமி தான் வந்து சொல்வார். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எதுன்னா தஞ்சை சரஸ்வதி நூலகம். மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னா கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை மூன்றுமே வந்து சரிதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னா கரிப்பு மணிகள். அடுத்து 44வது கொஸ்டின், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னா பா. சிங்காரம். அடுத்த கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திரு கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு உதவுவது எதுன்னா பெயர் வந்து செய்தி படம். ஓகேங்களா. தமிழ் மொழியின் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன். அடுத்து, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்த நூல் எதுனா சிரவண பிதுர்பத்தி. அடுத்து 50வது கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுவது. ஆன்சர் 1 கரெக்டு. அடுத்து, ஹாங் மானஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெஃபர்ட் பாரன் வந்து தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம். ஓகேங்களா. மைக்கேல் ஆல்ரிச் வந்து என்னென்னா இணைய வணிகம். இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி.வை. தாமோதரனார். அடுத்து ஒரு கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் வந்து ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என மாப்போசி முழங்கினார். கூற்று 2, 3 தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சவச்சாலையை அமைத்தவர் வந்து இளங்குமரனார். ஓகேங்களா. திருவள்ளுவர் சவச்சாலையை அமைத்தவர் யாருன்னா இளங்குமரனார். ராசராச சோழன் கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா ராசசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்த கொஸ்டின், குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுகன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அகரவரிசைப்படி எழுதுக. இதுக்கு வந்து உடுக்கை ஃபஸ்ட்டு. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், கடகம், மகடி. ஓகேவா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் வந்து மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கிழக்கும் குறிப்பு வந்து உருவகம். பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க. கடல், ஆழி, பறவை, ஆறு. ஓகேங்களா. கடல், ஆழி, பறவை எல்லாமே கடலை குறிக்கும். ஆறு என்பது ஓடும் நதி. ஓகேவா. விலை திருத்தம். மயில் வந்து அகவும், குயில் கூவும், ஆந்தை அலறும். இந்த ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 60, வாழைப்பழத்தோல் சறுக்கி இலை கிழுவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், பிறவினை சொற்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. வருவித்தான், திருத்தினான். சரிங்களா. வர வச்சு திருத்தினான். இது வந்து பிறவினை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலில் யாழ் மீட்டினால்னா செய்வினை தொடர். விடைக்கற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருளை கண்டுபிடிக்கிறது. சரியான வினா. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கான பொருளை கண்டுபிடிக்கிறது சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின், அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, கேழ்வார், சாவாக்கர், நசையி, நல்குவார், பொலிக்கும், போத்து, மஞ்சை. தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வந்து தந்தவர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு வேர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. சென்றாலோட வேர்ச்சொல் வந்து செல். ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருளை கண்டறிதல். ஓகேங்களா. சூழ், ஷூல்னு கொடுத்துருக்காங்க. 3 இல்லும் வேறுபட்டிருக்கு. அதுக்கான ஆப்ஷன் வந்து கருப்பம், சற்று, சபதம். ஓகேங்களா. சூழ் உரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சபதம். நெக்ஸ்ட், பிழையற்ற தொடரை கண்டறிங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இது சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. எது கரெக்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் வந்து இடக்கர அடக்கல் வந்து கரெக்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களாக குறிப்பிடுவது தான் மங்களம் சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே வந்து இடக்கர அடக்கல் மங்களம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தவறு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், வெண்பாக்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. பொருந்தாத பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்.
முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார். காசி காண்டம் வந்து அதிவீர ராமபாண்டியர். சிலப்பதிகாரம் மானி இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் காலக்கணிதம் வந்து கண்ணதாசன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் எதுனா தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் வந்து புனைவு. நெக்ஸ்ட் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும் என பாரதியார் பாடுறாரு. சரிங்களா. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள ஒழுமை இது வந்து மரபு ஒழுமை இது. சரிங்களா. குயில் வந்து கத்தாது, பூமொழியா, அது மரபு ஒழு. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடும் நூல்கள் எதுனா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இது எல்லாமே வந்து மணிமொழி கோவைன்னு சொல்லி அடைமொழியால் சொல்லுவாங்க. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. 14 என்றால் என்னென்னா 14 என்பது 18 குறிக்கும். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் வந்து பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இப்படியில் பூவை எனும் சொல் வந்து எதுனா கொடுக்குறாங்கன்னா நாகனவாய் பறவைகளை சொல்லுவாங்க. ஓகேவா. நாகனவாய் பறவைகள் தான் பூவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. உத்தரகாண்டத்தை எழுதியவர் வந்து ஒட்டகுத்தர். ஓகேங்களா. உத்தரகாண்டத்தை யார் எழுதுகிறாங்கன்னா ஒட்டகுத்தர் எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. பாடை மாக்கள் என அழைக்கப்படும் யாருன்னா பழமொழி பேசும் மக்களை தான் வந்து பாடை மக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். மணிமேகலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிறுத்தலை சாத்தனார். இது வந்து ஆப்ஷன் பி கரெக்டு. சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். பெரிய புராணம் செய்கிறார். திருவிளையாட புராணத்தை இயற்றியவர் வந்து சிறுத்தலை சாத்தனார். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. சிலப்பதிகாரம் மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடும். ஓங்கு தன் பனை சொல் நீப வனத்தை நீத்து ஒருபோது எனும் இவ்வடிகள் நீபவனம் என்பது கடம்பவனம். ஓகே. நீபவனம் என்பது கடங்கவனம். கொஸ்டின் நம்பர் 83. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று எதுனா குயில் பாட்டு. பாட்டு தான் கேட்டிருக்காங்க, இலக்கியத்தை கேட்கல. வாழெங்கே நீடில் இந்த வள்ளுகி இறங்கே 4 என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர்னா கவி காலமேகம். நெக்ஸ்ட் சரியானதை கேட்டிருக்காங்க. மனோன்மணியத்தின் கிளைக்கதையும் சிவகாமி சரிதம், சபதம் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து பாடலும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து இளைய நடைமுறையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடகம்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னா 1, 2, 4 கரெக்டு. சரிங்களா. வெண்பா ஒன்று தவறு. கொஸ்டின் நம்பர் 87. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நம்மாழ்வார். திருவிருத்தம் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னா சம்பந்தர். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சம்பந்தர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எதுனா திருப்பாவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயர்க்குரியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். கொஸ்டின் நம்பர் 92. தமிழக அரசின் பாவேந்தரன் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என்று புலப்படுவார் உடுமலை நாராயண கவி. கொஸ்டின் நம்பர் 94. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உறவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது வந்து 4 அடி உயரத்தில். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. அக்ஷராபியாசம் என்பது கல்வி எழுத்து பயிற்சி. நெக்ஸ்ட் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் என்பது கல்வி தொடக்கம். சீதாளபத்திரம் என்பது தாளை மடல். ஓகேங்களா. அக்ஷராபியாசம் என்பது என்ன எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் என்பது கல்வி தொடக்கம். சீதாளபத்திரம் என்பது தாளை மடல். எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்கள் உண்டு அவற்றோட மானம் உண்டு என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் எதுனா கவிதை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. தவறான தொடர். இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம்ன்றது தவறு. ஓகேங்களா. இது வந்து கல்கத்தா நூலகம் தான் வந்து சரியானது. மும்பைன்றது தவறு. சரிங்களா. இந்த வீடியோவில் தமிழோட 100 ஆன்சர் கீயும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி நடந்த குரூப் 4க்கான ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.